ஹலோ ஃபுட்டீஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி இந்தியன் ரெஸ்டாரண்ட் போய். ஏன் ரொம்ப நாள் ஆச்சுன்னா, எப்போவுமே என்றைக்காவது நம்ம இந்தியன் ஃபுட் ஞாபகம் வரும்போது போகிறோம். அப்போ போகும்போது ஒரு தடவை போயிட்டு நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி போகும்போது அதே ஃபுட்டு குவாலிட்டி எந்த ரெஸ்டாரண்ட்லேயுமே கிடைக்கிறது இல்லை. அதனாலேயே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணுன்னே தோண மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து ரிவ்யூ பார்த்து தான் ரெஸ்டாரண்ட் போகணும். அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு 5000 மேலே ரிவ்யூ இருந்துச்சு. அப்படி என்னடா ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு சவுத் சைடில் வந்து எம்பையர் கிரில் ஃபைன் இந்தியன் குசின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலி குட்டி ரெஸ்டாரண்ட் தான், ஆம்பியன்ஸ்லாம் ஓகேவாக தான் இருந்தது. அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக கார்னிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்தது. கண்ணுக்கு உணவளிச்சாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து சாப்பிட்டு பார்க்கும்போது எல்லா அப்படைசர்ஸ்லாம் டாப் நாச்சாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பக்கோடா. யூஸ்வலி வெளியில் சாப்பிட்ற ஃபிஷ் பக்கோடாக்கும் இங்கேக்கும் நல்லாவே டேஸ்ட் வைஸ் வந்து செமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கு அடுத்து நிறைய ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணிகிட்டே இருந்தோம், வந்துகிட்டே இருந்துச்சு, சாப்பிட்டுட்டே இருந்தோம். நிறைய கிரேவிஸ் ஆர்டர் பண்ணோம், நான்வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணியிருந்தோம், வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐட்டம் தான் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எல்லா ஐட்டமுமே வந்து நல்லா இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பிரியாணி மட்டும் கொஞ்சம் ஓகேவாக இருந்தது, ரொம்ப ஆகாவெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாட் பிரெட்ஸ், பன்னீர் நான், அப்புறம் சில்லி பராத்தா அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டில். ஓவரால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் சர்வ் பண்ண எல்லா ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா மறக்காமல் உங்களோட கூலிங் கிளாஸோ இல்லை கிளாஸோ ஏதோ ஒன்று போட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா இங்கே வர அந்த ஃபுட்டுலேருந்து வர அந்த ஸ்மோக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் எரிச்சலை கொடுக்குது. இந்த அப்படைசிங் லுக்குக்காக அந்த ஸ்மோக்லாம் போடுறாங்க இல்லையா, அது கொஞ்சம் கண் எரிச்சல் கொடுக்குது. ஸோ அதனால் நீங்கள் கன்வீனியண்ட்டாக இருக்கணும்னா கிளாஸ் போட்டுட்டு இருந்தால் இன்னும் செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஓவரால் இந்த டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.